கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிட்டுருக்கும்போதே நம்ம இடையில வந்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் கசகசா வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவையும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் விட்டு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் மட்டும் போட்டு வதங்கிட்டு இருக்கும்போது இடையில வந்து தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம தயிரோட மிக்சர் வந்து சேர்த்தணும். இதுவும் நல்லா வந்து கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக தான் கத்திரிக்காயை ஆட் பண்ணணும். நமக்கு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது சாப்பாட்டுக்கும் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.